இது மூல சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து. பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை அது இடையினரை, எரள வரள இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே எடுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏனென்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதி குடி